நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மொபைலில் ஷூட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் GoPro 9ல் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அண்ட் ஓவர் த பீரியடில் நம்ம ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த புது வீடியோஸில் என்ன கமெண்ட் வருதுன்னா, பேசுகிற விதம் கொஞ்சம் நல்லா இருக்குது அண்ட் குவாலிட்டி வீடியோவோட அந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பிளரினஸாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளோட ஒரு கேமரா ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம். புதிய கேமரா வாங்கிட்டோம். ஸோ நம்மளோட ஃபர்தர் வீடியோஸில் நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிராண்ட் நியூ ஒரு vlogging செட்டப், ஒரு vloggersக்காகவே ரிலீஸ் பண்ண ஒரு கேமரா செட்டப் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வந்து வேற ஒன்றும் இல்லை, ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இது ஃபுல் கிட்டோட வருது, ஃபுல் செட்டப்போட வருது. ஒரு vloggingக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இதில் வருது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒன்றா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதான் பாக்ஸு. ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன், டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாமே பாக்ஸில் தந்திருக்காங்க. நம்ம ஃபுல் செட்டப் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட கேமரா Canon M50 Mark II. இதை சைடில் வச்சுருந்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மெயினாக ஒரு vlogging அப்படின்னு சொல்லும்போது மைக் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த vlogging செட்டப்பில் நமக்கு ரோடு மைக் கூடவே வருது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் கொரில்லா ஸ்டாண்ட், நம்ம இதில் கேமரா மாட்டிட்டு நம்ம கையில் கொண்டு அப்படி நடக்கலாம். முக்கியமாக வந்து இதுக்கு கூட ஒரு 32 GB மெமரி கார்டு வந்து தந்திருந்தாங்க. அண்ட் இதுக்கு ஒரு பேக், அந்த கேமரா தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேக் கிடச்சிது. 32 மெமரி கார்டு அண்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 16 GB மெமரி கார்டு வந்து கடையில் நம்ம ஷாப்பில் தந்தாங்க. ப்ளஸ் ஒரு எங்களோட ஒரு vlogging ஸ்டைலுக்கு வந்து அந்த 32 மெமரி கார்டு வந்து பத்தலை. ஸோ அதனால நாங்கள் ஒரு 128 GB மெமரி கார்டு அடிஷ்னலாக வாங்கியிருக்கோம். அஃப்கோர்ஸ் நமக்கு கேமரா செட்டப் வாங்கும்போது ஒரு பேட்டரி தான் இருந்துச்சு. ஸோ அடிஷ்னல் பேட்டரி நமக்கு இப்போ கெனான்லேயே நம்ம வாங்கலாம், பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால நமக்கு தேர்ட் பார்ட்டி பிராண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ நியூமோவா. அண்ட் ஆக்சுவலாக இதுவும் நல்ல ஒரு இதுதான். 1 hour நமக்கு சாலிடாக நமக்கு சார்ஜ் நிற்கும். ஸோ இதில் வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டர், 2 பேட்டரி. ஸோ இதெல்லாம் நம்மளோட vlogging செட்டப்புக்காக நம்ம அடிஷ்னலாக வாங்குறது. நம்மளோட கேமரா பாக்ஸ், ரோடு மைக், தென் கொரில்லா ஸ்டாண்ட், அப்புறம் ஒரு 32 GB மெமரி கார்டு, ஒரு 16 GB காம்ப்ளிமெண்ட்ரி. அது இங்கே இருந்துச்சே, அப்புறம் காட்டுறேன். தென் பேக். இப்போ இதில் ஒன்று நான் எடுத்து வச்சுட்டு இதோட பர்பஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த கொரில்லா ஸ்டாண்ட். மைக் தான் பயங்கரமாக இருக்குது, கோழி தூவலை போல ஒரு இதுதான். ஆமாம், இதுதான் நம்மளோட ரோடு பாயிண்ட் ஷூட்டர் மைக். ஸோ இதில் வந்து ஒரு கோழி தூவல் மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து விண்ட் ரிடக்ஷனுக்காக வந்திருக்காங்க. தென் நம்ம கேமராவில் இதை வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். தென் அதோட கேபிள், மேனுவல்ஸ், இதெல்லாம் நான் இது வரைக்கும் எந்த ஆர்டர்லையும் இந்த மேனுவல்ஸ்லாம் நான் படித்ததே இல்லைவா. அதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் பாக்ஸ். எஸ், ஸோ இப்போ நம்ம அந்த vlogging செட்டப்பில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நான் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நான் என்ன ஷூட் பண்ணுறேங்கிறத எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் vlogging செட்டப். அதனால தான் இந்த கேமரா நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். எங்களோட யூசேஜுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதோட டெமோ வீடியோஸ் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக இது வரக்கூடிய வீடியோஸ் குவாலிட்டி வைஸ் தாறுமாறாக இருக்க போகுது. ஸோ நம்ம கேமராவோட டெக்னிக்கல் டீட்டெயிலுக்கு போகும். டெக்னிக்கல் டீட்டெயில் அப்படின்னு சொல்லும்போது நான் கேமரால இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். Canon M50 Mark II. இது ஒரு மிரர்லெஸ் கேமரா. ஸோ மிரர்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது பிக்சர் குவாலிட்டி தாறுமாறாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் இனிமேல் கண்ணாடி மாதிரி திளங்க போகுது.
போகுது பாருங்க. அண்ட் லென்ஸ்னு பார்க்கும்போது இது 15 to 48 mm டெலி லென்ஸ். இது ஒரு ஃப்ரேம் லென்ஸ்னு வாங்கணும், சில பல நிதி பற்றாக்குறை காரணமாக அதை அப்படி பெண்டிங்ல வச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் பார்த்துடலாம். மற்றபடி இந்த கேமரா ஒரு 24 மெகா பிக்சல் கேமரா அண்ட் இதுல ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. மெயினாடு நம்ம எந்த மாதிரி vlog ஷூட் பண்ணும்போது அதோட ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே அந்த ஐல இருக்கிறதுனால அந்த விஷுவல்ஸ் வந்து கரெக்டா வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அது ஒரு மேஜர் பார்ட் இதுல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு vlogger அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேலையும் ஷூட் பண்ணுவோம், நைட்லையும் ஷூட் பண்ணுவோம். நைட்ல வந்து ஃபோக்கஸும் கரெக்டா இருக்கிறதுனால அந்த லோ லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மேஜர் அப்கிரேட் இதுல. தென் இதுல வைஃபை, ப்ளூடூத், NFC கனெக்ஷன்ஸ் இதெல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்க்கெல்லாம் ஈஸியா நடக்கும். மேஜரா யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றவங்களுக்கு 1080p டைரக்டா வந்து யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஸோ அது ஒரு மேஜர் சூப்பர் அப்கிரேட். ஸோ இதெல்லாம் தான் இதோட டெக்னிக்கல் டீடைல். ஒரு vlogger அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா ஒரு அம்சமும் இதுல கரெக்டா இருக்கு. லைக் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், லோ லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ், அந்த வைஃபை, இந்த கனெக்டிவிட்டி இதெல்லாமே தாறுமாறா இருக்கு. டெக்னிக்கலி ஒரு vloggerக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேமரா, பர்ஃபெக்டான கேமராவும் கூட. கேமரா வாங்கியாச்சு, கேமராவோட அன்பாக்சிங், ரிவ்யூ எல்லாமே பார்த்தாச்சு. இனிமே நம்ம எடுக்க போற வீடியோ அடி தக 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 ஜொலிக்க போகுது, நகைக்கடை விளம்பர மாதிரி. ஸோ எல்லா வீடியோவுமே பாருங்க, பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் நாங்கள் அப்கிரேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். முக்கியமாக அடுத்து எந்த வீடியோ போடலாம், ஸோ எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஸோ உங்களோட எல்லா கருத்துக்களையும் போட்டு விடுங்க. எல்லாத்தையும் கேட்டு எடுத்து ஒன்னொன்னா சரி பண்ணி அப்படியே மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்ல. ஸோ குட்டியா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி எங்க கூட டிராவல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் டைமுக்கு டைம் வரும், வீடியோ கரெக்ட் டைம் பார்க்க முடியும். ஓகே, ஸ்டே டியூன், என்ஜாய்.